கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூர்தல் தொடர் தியானத்தில் இன்று 62ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு முதற் பேரானவர்களும் அவர்களின் கடந்து போகுதலும். அன்பான சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்ற ஒரு உன்னதமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் ஒரு சிறு மந்தையாக காணப்படும் நாம் ஆவிக்குரிய முதற் பேறுகளாக அழைக்கப்பட்டு பஸ்கா இரத்தத்தின் பாதுகாப்பின் வழியாக இப்போது பரலோக சுதந்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வருகிற நினைவுகூறுதல் நாள் அந்த முதற் பேரானவர்கள் தங்கள் உன்னத மதிப்பை உணர்ந்து கொண்டாடி மகிழும் ஒரு விசேஷித்த தருணமாகும். எகிப்தின் இருண்ட இரவில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரேலின் முதற் பிறந்தவர்கள் மட்டும் மரண தீர்ப்பிலிருந்து காக்கப்பட்டார்கள் அன்று. அப்படி காக்கப்பட்ட அந்த முதற் பிறந்தவர்கள் அனைவரையும் தேவன் தனக்கு சொந்தமானவர்களாக கட்டளையிட்டார். பின்னர் அவர்களுக்கு பதிலாக லேவி கோத்திரத்தார் தேவனுக்கு சொந்தமானவர்களாக மாற்றப்பட்டனர். இது ஒரு நிழல். நிஜத்தில் இன்று திருச்சபையாகிய நாம் ஆவியில் முதற் பிறந்தவர்களாக பஸ்காவாகிய கிறிஸ்துவின் உன்னத இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் இந்த சிறு மந்தை வரும் ராஜ்யத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியம் செய்ய போகிறார்கள். நாம் பங்கெடுக்கும் நினைவு கூறுதல் நாள் என்பது பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு வெற்றி கொண்டாட்டமாகும். இந்த கொண்டாட்டம் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பில் இந்த உலகத்தின் அழிவு எனும் செங்கடலை தாண்டி பரம கானானுக்கு பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இப்படி பாதுகாப்பாக செல்லும் தேவ ஆவியில் முதற் பிறந்தவர்களாகிய நாம் சேஷ்ட புத்திரர்களுக்கே உரிய இரட்டிப்பான பலனை பெறுவதோடு நமக்கே உரிய பொறுப்புகளான தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே பணியாற்றும் பிரதான ஆசாரியரின் உடன் ஆசாரியர்களாகவும் உடன் சுதந்திரராகவும் இருந்து இந்த முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு உண்டு என்கிற மாபெரும் புரிதலோடும் உறுதியோடு வருகிற நினைவு கூறுதலில் பங்கெடுப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.